நீயத் என்றால் என்ன? ஏ. ஒரு பிரார்த்தனை. பி. தொழுகை நோன்பிற்கு முன் அரபியில் சில வாசகம் மொழிவது. சி. மனதில் எண்ணுவது. டி. மேல் குறிப்பிட்டுள்ள மூன்றும் தவறானது. மனதில் எண்ணுவது. சி. மனதில் எண்ணுவது. லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம். கம் லாக் தி ஆன்சர். சி. மனதில் எண்ணுவது. நியத்துன்னு சொன்னால் மனதில் எண்ணுவது தான். கன்ஃபார்ம். எப்படி சொல்கிறீங்க? நீயத்து மனசால தான் வச்சோணும். வாயால் மொழிவது நீயத்து இல்லை. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். சின்ன பதில், சரியான பதில். நியத்துன்னு சொன்னால் நாங்கள் மனசில் என்னத்தை நினைக்கிறோமோ அதுதான் நியத்து. நபிகளார் சொல்கின்றார்கள், இன்னமல் அஹ்மாலு பின்னியாத். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலும் நியத்தை பொறுத்து தான். நியத்துன்னு சொன்னால் எண்ணத்தை பொறுத்து தான். ஒருவர் இஜ்ரத் செய்கின்றார், அவருடைய இஜ்ரத் மறுமைக்காக நினைச்சு, அல்லாவுக்காக தான் நான் இந்த இஜ்ரத் செய்கிறேன், இந்த இடத்துல எனக்கு வாழ இயலாம், முஷ்ரிக்களாக வாழ சொல்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க இயலாமல் இருக்குது, அதனால் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொன்னால் அதற்கான கூலி அல்லாஹ் மறுமையில் தருவார். மறுமையை வைத்து ஒருவர் இஜ்ரத் செஞ்சால் அதற்கான பயனை அடைவார். அதேபோல் இந்த உலகத்துடைய எண்ணத்தை வைத்து அவர் ஒருவர் மக்காலேருந்து போகிறாரு, நினைக்கிறார் மக்கள் நல்ல பசங்க பிள்ளைகள் இருக்கும், கல்யாணம் முடிக்கலும், மதினால் பெண்கள் நல்லா இருப்பாங்க, நான் போயிட்டு அங்கே முடிக்கணும்னு சொல்லி பெண்ணுக்காக யார் ஒரு நியத்தை வச்சு மனசில் பெண்ணை நியத்து வச்சு போகிறாரோ அது அவர் அடைவார். உலகத்தை நியத்து வச்சு பிஸ்னஸுக்காக போகிறாரோ அதை அவர் அடைவார். மறுமைக்காக போகிறாரோ அவர் அடைவார். அப்போ நியத்துன்னு சொன்னால் நாங்கள் மனசில் என்ன தென்றோமோ அதுதான். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நியத்துன்ற பேரில் சில குழப்பங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. தொழுகை எடுத்துக்கொண்டாலும் தொழுகையில் என்ன செய்வாங்க, ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க, உசல்லி ஃபர்லல் லுவரி அசரி மாரிபின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்வார்கள். இது ஒரு நியத்தாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தொழுகையுடைய நியத்து இது. இப்படி ஒன்று ரசூலா கற்று தந்தாங்களான்னு சொன்னால் ரசூலோட வாழ்நாளில் 23 வருடம் நபியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு நாளும் இப்படியாப்பட்ட ஒரு வாசகம் சஹியான ஹதீஸ்கள் எதுலேயுமே நமக்கு பார்க்க முடியாது, குர்ஆன்லேயும் பார்க்க முடியாது. அதில் என்ன சொல்லுவாங்க, உசல்லி ஃபர்லல், இறைவா நான் தொலை போகிறேன், உனக்காக தொலை போகிறேன், லுவர் தொழுகையை தொலை போகிறேன், அல்லாஹ்க்கு தெரியாதா? நம்ம லுவர் தொழுகையில் நாங்கள் அசரையாக தொலை நினைப்போம். லுவர் தொழுகைக்கு நான் தின்ன போகிறேன்னு நினைப்பானா? இல்லை, இப்போ எங்களோட எண்ணம் என்னது இருக்குது, நான் பள்ளி வாசலுக்கு போகிறேன் என்ற எண்ணம், தொலை தான் போகிறேன்ற எண்ணம் இருக்குது. இங்கே நான் இந்த டைமுக்கு லுவரத்தான் தொலை போகிறேன்ற எண்ணம் இருக்குது. அல்லாஹ்க்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நான் லுவரத்தான் தொலை போகிறேன், உன பள்ளி வாசல் வைக்கிறேன். வாசகத்துலேயும் விளங்குது, இது ஒரு அறிவுபூர்வமானது ஒன்று இல்லைண்டா. அப்போ அறிவுபூர்வமானது இல்லை என்னதை எப்படியுமே ரசூலா கற்று தந்திருக்க மாட்டாங்க, ரசூலா செய்து காட்டியும் இல்லை. அதே போல் நோம்பில் நாங்கள் பார்க்கிறோம், நான் வைத்து சவமகதீன் அன்னதா ஐஃபர் இல்லாமரான்னு சொல்லி ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் இஸ்லாத்தில் நமக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. என்னால் இது நீயத் இல்லை. நீயத் என்று சொன்னால் மனசில் நாங்கள் நினைக்கிறது தான். இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் வெள்ளக்காட்டு எலும்புறோம், வேறு நாளைக்கு எலும்புறது இல்லை, தின்னுறோம், அப்புறம் தின்னாமல் இருக்கிறோம். ஏன் செய்கிறோம்? மனசில் நமக்கே தெரியும் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோன்றது. இதுதான் நியத்து. அல்லாஹ் இதை நியத்தாக எடுத்துக்கொள்வான். நான் வைத்து சௌமகதீன் என்று சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் இஸ்லாத்தில் இல்லாதது. அப்போ இது பிதத்தில் சேர்ந்துடும், ரசூலா கற்றுத்தராத ஒரு விஷயம் என்றதுனால நன்மை கிடைக்காது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்மையில் மட்டுமில்லை, நாளை மறுமையில் ஹவுதர் தலாகத்தில் தண்ணீரும் கிடைக்காது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதத் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்கின்றார்கள். நியத் என்றால் மனதில் எண்ணுவது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கதை பார்க்க முடிகிறது. எவ்வளவுதான் நன்மைகளை தர்மங்களை செஞ்சாலோ தொழுகை செஞ்சாலோ அதில் நியத் சரியா இல்லாட்டி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தர்மம் கொடுக்கின்ற நேரத்தில் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் நல்லா இருக்கணும், அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்குறன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார்ன்ற எண்ணம் தவறாக இருந்தால் அந்த நன்மை கிடைக்காமல் போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் 3 நபர்கள் அல்லாஹ் கூப்பிடுவானா. பெரிய ஒரு பணக்காரன், அதே போல் ஒரு போர் வீரர், அதே போல் ஒரு கல்வியாளர், 3 பேரெல்லாம் கூப்பிடுவானா. கூப்பிட்டு சொல்லுவானா, இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பானா. கல்வியாளர் அவர் சொல்லுவாராம், அல்லாஹ் என்னை வாழ்க்கை முழுக்க அவனுக்காக தான் நான் தியாகம் செஞ்சேன். ஒரு பெரிய ஒரு ஆலிமா இருந்திருப்பார். சொல்லுவார், நான் அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நான் எத்தி வச்சனே, உன்னுடைய மார்க்கத்தை சொல்லிக்கொண்டனே இருந்தனே சொல்கிறேன். எல்லாம் சொல்லுவானா, இது நீ எனக்காக செய்யலை, ஊர் உன்னை புகழ்ந்து பேசணுன்றதுக்காக செஞ்ச, அவர்கள் உன்னை பெரிய ஒரு அறிவாளி, நீ ஒரு பேச்சாளர் இப்படி சொல்லணுன்றதுக்காக செஞ்ச, அந்த நன்மை நீ அங்கேயே அடைஞ்சு கொண்ட, எல்லா மக்கள் உனக்கு நீ நினச்ச மாதிரி செஞ்சு சொல்லிட்டாங்க, இங்கே உனக்கு அந்த நன்மையில் நரகத்துக்கு போடுவானா. அதே போல் பெரிய ஒரு கொடைவல்ல கூப்பிட்டு கேட்பானா, நீ என்ன செஞ்சேன்? அவர் சொல்கிறான், என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் நான் உன்னுடைய பாதையில் உன்னுடைய பேரில் உனக்காக தான் நான் செலவழிச்சான்னு வரான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நீ எனக்காக செலவழிக்கல, நீ மிகப்பெரிய ஒரு கொடைவல்லன்னு சொன்னதுக்காக செலவழிச்ச, பூமியில் உனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க இவர் பெரிய ஒரு இந்த தனபத்தின்னு சொல்லி இந்த சல்லி செலவழிக்கக்கூடிய கொடைவல்லர்னு சொல்லிட்டாங்க, உனக்கு அது கிடச்சிட்டு நரகத்துக்கு போனானோ. இதே போல் 3 பேருக்கும் இவர்கள் 3 பேரும் நியத் தவறாக இருந்திருக்குது, அந்த எண்ணம் தவறாக இருந்திருக்கின்றது. அதனால் நாம் என்ன செய்வதாக இருந்தாலும் எண்ணம் சரியான முறையில், நியத் சரியான முறையில் இருக்கணும். அல்லாஹ்க்காகன்ற நியத்தில் இருந்தால்தான் அதற்கான நம்ம நன்மை அடைய முடியும். நீயத் என்றால் என்ன? ஏ. ஒரு பிரார்த்தனை. பி. தொழுகை நோன்பிற்கு முன் அரபியில் சில வாசகம் மொழிவது.
சி மனதில் எண்ணுவது, டி மேல் குறிப்பிட்டுள்ள மூன்றும் தவறானது. மனதில் எண்ணுவது. சி மனதில் எண்ணுவது லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம். கம் லாக் தி ஆன்சர். சி மனதில் எண்ணுவது. நியத்துன்னு சொன்னால் மனதில் எண்ணுவது தான். கன்ஃபார்ம். எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நியத்து வந்து மனசால தான் வச்சோணும். வாயால் மொழிறது வந்து நியத்து இல்லை. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். சின்ன பதில் சரியான பதில். நியத்துன்னு சொன்னால் நாங்கள் மனசில் என்னத்தை நினைக்கிறோமோ அதுதான் நியத்து. நபிகளார் சொல்கின்றார்கள், இன்னமல் அஹ்மாலு பின்னியாத். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலும் நியத்தை பொறுத்து தான். நியத்துன்னு சொன்னால் எண்ணத்தை பொறுத்து தான். ஒருவர் இஜ்ரத் செய்கின்றார், அவருடைய இஜ்ரத் மறுமைக்காக நினைச்சு, அல்லாவுக்காக தான் நான் இதை இஜ்ரத் செய்கிறேன், இந்த இடத்துல எனக்கு வாழ இயலா, முஷ்ரிக்கலாக வாழ சொல்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க இயலாமல் இருக்குது, அதனால் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொன்னால் அதற்கான கூலி அல்லாஹ் மறுமையில் தருவார். மறுமையை வைத்து ஒருவர் இஜ்ரத் செஞ்சால் அதற்கான பயனை அடைவார். அதேபோல் இந்த உலகத்துடைய எண்ணத்தை வைத்து அவர் ஒருவர் மக்காலேருந்து போகிறாரு, நினைக்கிறார் மக்கள் நல்ல பசங்க பிள்ளைகள் இருக்கும், கல்யாணம் முடிக்கலும், மதினால் பெண்கள் வந்து நல்லா இருப்பாங்க, நான் போயிட்டு அங்கே முடிக்கணும்னு சொல்லி பெண்ணுக்காக யார் ஒரு நியத்தை வச்சு மனசில் பெண்ணை நியத்து வச்சு போகிறாரோ அது அவர் அடைவார். உலகத்தை நியத்து வச்சு பிஸ்னஸுக்காக போகிறாரோ அது அவர் அடைவார். மறுமைக்காக போகிறாரோ அவர் அடைவார். அப்போ நியத்துன்னு சொன்னால் நாங்கள் மனசில் என்ன தென்றோமோ அதுதான். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நியத்துன்ற பேரில் சில குழப்பங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. தொழுகை எடுத்துக்கொண்டாலும் தொழுகையில் என்ன செய்வாங்க, ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க, உசல்லி ஃபர்லல் லுவரி அசரி மாரின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்வார்கள். இது ஒரு நியத்தாக சொல்லிக் கொண்டிருக்காங்க. தொழுகையுடைய நியத்து இது. இப்படி ஒன்று ரசூலா கற்று தந்தாங்களான்னு சொன்னால் ரசூலோட வாழ்நாளில் 23 வருடம் நபியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு நாளும் இப்படியாப்பட்ட ஒரு வாசகம் சஹியான ஹதீஸ்கள் எதுலேயுமே நமக்கு பார்க்க முடியாது, குர்ஆன்லேயும் பார்க்க முடியாது. அதில் என்ன சொல்லுவாங்க, உசல்லி ஃபர்லல், இறைவா நான் தொலை போகிறேன், உனக்காக தொலை போகிறேன், லுவர் தொழுகையை தொலை போகிறேன், அல்லாஹ்க்கு தெரியாதா? நம்ம லுவர் தொழுகையில் வந்து நாங்கள் அசரையாக தொலை நினைப்போம். லுவர் தொழுகைக்கு வந்து நான் தின்ன போகிறேன்னு நினைப்பானா? இல்லை, இப்போ எங்களோட எண்ணம் என்னது இருக்குது, நான் பள்ளி வாசலுக்கு போகிறேன் என்ற எண்ணம், தொலை தான் போகிறேன்ற எண்ணம் இருக்குது. இங்கே நான் இந்த டைமுக்கு லுவரத்தான் தொலை போகிறேன்ற எண்ணம் இருக்குது. அல்லாஹ்க்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, ஏழை நான் லுவரத்தான் தொலை போகிறேன், உன பள்ளி வாசலில் வைக்கிறேன். வாசகத்துலேயும் விளங்குது, இது ஒரு அறிவுபூர்வமானது ஒன்று இல்லைண்டா. அப்போ அறிவுபூர்வமானது இல்லை என்னதை எப்படியுமே ரசூலா கற்று தந்திருக்க மாட்டாங்க, ரசூலா செய்து காட்டியும் இல்லை. அதே போல் நோம்பில் நாங்கள் பார்க்கிறோம், நான் வைத்து சவமகதீன் அன்னதாய் ஃபர்ல முரானின்னு சொல்லி ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் இஸ்லாத்தில் நமக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. என்னால் இது நீயத்தில்லை. நீயத் என்று சொன்னால் மனசில் நாங்கள் நினைக்கிறது தான். இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் வெள்ளக்காட்டு எலும்புறோம், வேறு நாளைக்கு எலும்புறது இல்லை, தின்னுறோம், அப்புறம் தின்னாமல் இருக்கிறோம். ஏன் செய்கிறோம்? மனசில் நமக்கே தெரியும் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோன்றது. இதுதான் நியத்து. அல்லாஹ் இதை நியத்தாக எடுத்துக்கொள்வான். என்ன வைத்து சௌமகதீன் என்று சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் வந்து இஸ்லாத்தில் இல்லாதது. அப்போ இது பிதத்தில் வந்து சேர்ந்துடும். ரசூல்லா கற்றுத்தராத ஒரு விஷயம் என்றதுனால நன்மை கிடைக்காது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்மையில் மட்டுமில்லை, நாளை மறுமையில் ஹவுதர் தலாகத்தில் தண்ணீரும் கிடைக்காது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதத் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்கின்றார்கள். நியத் என்றால் மனதில் எண்ணுவது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கதை பார்க்க முடிகிறது. எவ்வளவுதான் நன்மைகளை தர்மங்களை செஞ்சாலோ தொழுகை செஞ்சாலோ அதில் நியத் சரியா இல்லாட்டி அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். தர்மம் கொடுக்கின்ற நேரத்தில் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் நல்லா இருக்கணும். நல்லாவுக்காக தான் கொடுக்குறன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அவர் பார்க்குறார் இவர் பார்க்குறாருன்ற எண்ணம் தவறாக இருந்தால் அந்த நன்மை கிடைக்காமல் போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் 3 நபர்கள் அல்லாஹ் கூப்பிடுவானா. பெரிய ஒரு பணக்காரன், அதே போல் வந்து ஒரு போர் வீரர், அதே போல் ஒரு கல்வியாளர், 3 பேரும் எல்லாம் கூப்பிடுவானா. கூப்பிட்டு சொல்லுவானா, இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பானா. கல்வியாளர் அவர் சொல்லுவாராம், அல்லாஹ் என் வாழ்க்கை முழுக்க அவனுக்காக தான் நான் தியாகம் செஞ்சேன். ஒரு பெரிய ஒரு ஆலிமா இருந்திருப்பார். சொல்லுவார், நான் அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நான் எத்தி வச்சனே, உன்னுடைய மார்க்கத்தை சொல்லிக்கொண்டனே இருந்தனே சொல்கிறேன். எல்லாம் சொல்லுவானா, இது நீ எனக்காக செய்யலை, ஊர் உன்னை புகழ்ந்து பேசணுன்றதுக்காக செஞ்ச, அவர்கள் உன்னை வந்து பெரிய ஒரு அறிவாளி, நீ ஒரு பேச்சாளர் இப்படி சொல்லணுன்றதுக்காக செஞ்ச, அந்த நன்மை நீ அங்கேயே அடைஞ்சு கொண்ட. எல்லா மக்கள் உனக்கு நீ நினச்ச மாதிரி செஞ்சு சொல்லிட்டாங்க, இங்கே உனக்கு அந்த நன்மையில் நரகத்துக்கு போடுவானா. அதே போல் பெரிய ஒரு கொடை வல்லில் கூப்பிட்டு கேட்பானா, நீ என்ன செஞ்சேன்? அவர் சொல்லுவானா, என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் நான் உன்னுடைய பாதையில் உன்னுடைய பேரில் உனக்காக தான் செலவழிச்சான்னு வரான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நீ எனக்காக செலவழிக்கல, நீ மிகப்பெரிய ஒரு கொடை வல்லல்னு சொன்னதுக்காக செலவழிச்ச, பூமியில் உனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, இவர் பெரிய ஒரு இந்த தனபத்தின்னு சொல்லி இந்த சல்லி செலவழிக்கக்கூடிய கொடைவல்லர்னு சொல்லிட்டாங்க, உனக்கு அது கிடச்சிட்டு நரகத்துக்கு போகணும். இதே போல் 3 பேருக்கும் வந்து இவர்கள் 3 பேரும் நியத் தவறாக இருந்திருக்குது, அந்த எண்ணம் தவறாக இருந்திருக்கின்றது. அதனால் நாம் என்ன செய்வதாக இருந்தாலும் எண்ணம் சரியான முறையில், நியத் சரியான முறையில் இருக்கணும். அல்லாஹ்வுக்காகன்ற நியத்தில் இருந்தால்தான் அதற்கான நம்ம நன்மையை அடைய முடியும்.